ஸ்கூலு, கோயில் பக்கத்தில் வந்து டாஸ்மாக் வந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு வேறு வருமானம் என்ன இருக்குங்கிறத முதல்ல பரிசீலனை பண்ணணும். எனக்கு மூட்டுறது நல்லது தான்ப்பா. கிட்டத்தட்ட 60 வருஷமாக பழகிட்டாங்க குடிச்சு. இன்னைக்கு எல்லாம் நிறுத்துறாங்கன்னா கள்ளச்சாராய் குடிப்பாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி தான் நடந்தது. இப்போ வந்து நான் உழைக்கிறேன்னா கஷ்டப்படுறேன், ஒரு 100 150 ரூபா குடிக்கிறேன். சில பேர் நினைப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்களே குடிக்கிறாங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதே மாதிரி கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 717 கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்க இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு அற்புதமான முடிவுங்க. இந்த மாதிரி செய்ததுக்கு துணிச்சல் வேணும். இந்த மாதிரி செஞ்சதுனால நல்லது தான். இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் எதிர்பார்க்குறேன், நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலு, கோயில் பக்கத்தில் வந்து டாஸ்மாக் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து இளைய தலைமுறை வந்து பாதிக்கும். ஏற்கனவே இப்போ நிறைய பாதிச்சிருக்கு, மேலும் அது வந்து பாதிக்கும். ஒரேடியாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் படிப்படியாக தான் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம தமிழக முதல்வர் விஜய் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு நம்புகிறேன். டாஸ்மாக் கடைகளே இப்போது மூடணும்னு சொல்லிட்டு இப்போ பேசியிருக்காரு நம்முடைய சீஃப் மினிஸ்டர் விஜய். அது வரவேற்கத்தக்கது. அது நிஜமாக செய்ய வேணும். அதாவது இப்போ ஒரு சொல்ல வேண்டியது, அதாவது ஆலயங்களுக்கு பக்கத்துலேயும் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலேயும், அதாவது பெண்கள் நடமாடக்கூடிய இடங்கள்லையும் அதை உடனே அந்த டாஸ்மாக் கடையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 770 கடைகளை மூடுறதுக்கு ஏற்பாடு செய்வதாக அறிவித்திருக்கிறாரு. அதை வரவேற்கத்தக்கது. குடும்பம் இது மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யணும். ஏன்னு கேட்டால் அந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் இது இருந்துன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு உத்வேகம் உண்டாகும். இதை நம்மளும் ஏன் சாப்பிடக்கூடாது? இப்போயே சாப்பிட்டுன்னு தான் இருக்காங்க. இதை விட அதிகமாக போதை தரத்தையும் சாப்பிடணும்னு இருக்காங்க. ஆகவே இதை நிவர்த்தி பண்ணுறது, இதை எடுக்கணும்னு ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்ததுக்காக அவரை நம்ம பாராட்டணும். அதுக்காக நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எனக்கு மூட்டுறது நல்லது தான்ப்பா. உலகத்தில் எவ்வளோ பேர் அநியாயத்துக்கு அதுக்கெல்லாம் மூணுனா நல்லது. மாதிரி கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் ஆமாம்மா, இருக்குல்ல, இல்லை அது மெயின். அது அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு? ஆமாம், தண்ணி வச்சுட்டு நின்னா பசங்க ஸ்கூல் போக முடியல. அவன் போய் சண்டை போட்டு பசங்களை கிண்டல் பண்ணுவானுங்க. கோயில் பக்கத்தில் பண்ணால் தண்ணி வச்சுக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க. அதெல்லாம் தனியாக ஒருத்தர் அவ்வளோதான். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்களா, தனியாக ஒரு காட்டு பக்கமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போவானுங்க, போவானுங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பொது இடத்துல இருக்கக்கூடாது. அது கரெக்டு தான். அது மூலம் அது கரெக்டு தான். விஜய் சார் வந்து பண்ணது நல்லது தான். அது நல்ல விஷயம்தான். அது தப்பாக சொல்லுவது. இதனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்களா? ஃபுல்லாக மூணுனா நல்லது. ஃபுல்லாக மூடிடணும். மூடிச்சாந்து ஃபுல்லாக மூடணும். அதுதான் முறை. இது க்ளோஸ் பண்ணால் இல்லை கலாச்சாரம் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. நோ கவர்மெண்ட் will be able to do it. They are dependent on income of this-னா, அதனால் அதுக்கு சான்ஸ் கிடையாது. டைமிங்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ வெல்கம். இதனால் நிச்சயமாக எல்லோரும், மெயினாக ஸ்கூலு, லேடிஸ்லாம் தேர் ஆல் கெட்டிங் பெனிஃபிட்டட். மேலும் இந்த மாதிரி நிறைய டாஸ்மாக் கடையை மொத்தமாகவே மூடணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது இப்போதைக்கு நடக்காது. அது இருந்தாலும் படிப்படியாக இது செஞ்சாருன்னா அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஆனால் டாஸ்மாக் கடையை கம்ப்ளீட்டாக மூடினா அரசுக்கு வருமானமே இல்லைங்கிறாங்க. அதை வந்து எம்ஜிஆர் பீரியட்லேருந்து கருணாநிதி பீரியடில் இந்த பீரியட் வரைக்கும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு வேறு வருமானம் என்ன இருக்குங்கிறத முதல்ல பரிசீலனை பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். வருமானம் இல்லை, டாஸ்மாக் கடை கம்ப்ளீட்டாக மூடிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான இருக்கிற இந்த கோயில், ஸ்கூலு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். பப்ளிக் நடமாடக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி ரொம்ப இதாக உள்ள இடத்துலலாம் டாஸ்மாக் கடை இருக்கவே கூடாது. ஒருவேளை டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டா கலாச்சாரம் பெருகும் அப்படின்னு இன்னொரு. ஆமாம், அது உண்மை. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷமாக பழகிட்டாங்க குடிச்சு. இன்றைக்கி எல்லாம் நிறுத்துறாங்கன்னா கள்ளச்சாராய் குடிப்பாங்க. அல்ல அடுத்து பக்கத்து மாநிலங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற இப்போ எல்லா மாநிலங்களையும் மது இருக்கிறதுனால வீண் செலவுகள் அவங்க போய் அங்கே போய் குடிச்சிடுவாங்க. வீண் செலவுகள் ஏற்படும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு தானே, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் தொந்தரவு தானே. எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி தான் நடந்தது. எம்ஜிஆர் டாஸ்மாக் கடை மூடுன்னு சொன்னார். இன்டைரக்டாக எதிர்கட்சிகள் வந்து தூண்டி விட்டு கள்ளச்சாராயத்தை காய்ச்சினாங்க. அது நடந்தது, அது நடக்கும். ஆமாம், இப்போ இல்லைனாலும் இன்றைக்கி டாஸ்மார்க் மூணாலும் கலாச்சாரம் தான் பெருகும். ஏன்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்குல்ல, எல்லா ஸ்டேட்டில் சரக்கு இருக்குது, எல்லா ஸ்டேட்டில் இருக்காங்க, குடிப்பாங்க. அது நம்ம கண்ட்ரோல் தான். நம்ம எல்லாமே
இப்போ வந்து நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 1000 சம்பாதிக்கிறேன், ஒரு 100 150 ரூபா குடிக்கிறேன், அவ்வளோதான். அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்? நான் அங்கே வேறு சைடுக்கு போவேன், இல்லை பிளாக்கில் சரக்கு போனவா 150 ரூபான்றது 300 400 500 சேர்த்து குடிப்போம். அதுதான் எப்படி இருந்தாலும் குடிப்பாங்க. ஆமாம். அதனால் முழுக்க முழுக்க தடை செய்ய முடியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ விஜய் செஞ்சிருக்கிற முடிவை நம்ம பாராட்டுறோம். கண்டிப்பாக இது செய்ய வேண்டியது தான். வழிபாட்டு தலங்களுக்கு பொறுத்த கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பாதி மூடுனா போதுமா இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக மூடினா நல்லது. ஃபுல்லாக மூடிடணும். மூடி சேர்ந்து ஃபுல்லாக மூடணும். அதுதான் முறை.